ஓகே சார், சொல்லுங்க. உங்ககிட்ட ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா நல்லா. போன முறையே காலர் 2 பேர் வந்துட்டாங்க. சரி, நான் காலர் எதுவும் தராதீங்கப்பா. அவர் சார் ஏதோ பேசணுமாமா, பேசிட்டோம். அதாவது மாற்றம் வரும்னு சொல்றாங்க. வித்தியாசம் வெற்றிடம் இருக்குன்னு வெற்றிடம் இருக்கு, மாற்றம் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாற்றம் வரும் சார் இந்த தேர்தலில். 1971 திமுக வந்து 184 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இப்போ தோனியோட சாதனையை தோனியை முறியடிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த தேர்தலில் திமுக சாதனை திமுகவை முறியடிக்கும். அதுதான் ஒரு மாற்றம். 2வது மாற்றம், இவங்க வந்து ஒரு பிம்பம் வந்து கட்டமைச்சாங்க. திமுக 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததில்லை அப்படின்னு. அந்த ஒரு பிம்பத்தை உடைக்க போற தேர்தல் இந்த தேர்தலுடைய முடிவுகள். 2வது முறையாக எங்களுடைய தலைவர் மீண்டும் முதல்வராக அரியணையில் அமரப்போகிறார். இது வந்து இந்த 2 மாற்றம் உறுதியா நடக்கும். அந்த மாற்றத்துக்கு எல்லாருமே தயாராயிடணும். அதே மாதிரி இபிஎஸ் ஓட ஸ்டேட்மெண்ட்ல 2016 தேர்தலை குறிப்பிட்டு பேசியிருக்கு. 2016 ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப்லாம் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வரும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனா அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இது வெற்றி பெற்ற பெர்சன்டேஜை நம்ம பார்க்கணும். திமுக செக்யூர்ட் 39.3, ஏடிஎம்கே வந்து 40.1. ஸோ 0.8% தான் அவங்களோட வின்னிங்கே இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ அதனால 2016 வந்து ஒரு ஹியூஜ்லாம் கிடையாது. இன்னைக்கு வர இது கருத்து கணிப்பில் இது பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்சன்டேஜில் ஒரு பெரிய மார்ஜின் இருக்கு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். அதே மாதிரி அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட போல் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக பேசப்படுது. அதை வந்து அவரே வந்து 400 தொகுதிகளுக்கு மேல் பிஜேபி அமையும் என்று 2024 சொல்லி நேரடியிலே வந்து கண்ணீர் விட்டார். அது போல ஒரு கம்ப்ளீட். அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு இது வருத்தம் என்னன்னா, அதிமுக 3வது பிளேஸுக்கு தள்ளிட்டாங்க. என்ன பொறுத்தவரையும் அதிமுக எனக்கு 2வது பிளேஸில் தான் இருக்கணும். என்ன அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்றைக்கும் அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும். அவங்க எதிர்கட்சியா இருக்கட்டும், அது போதும். எதிர்கட்சியாக இருக்க வேண்டும், எதிர்கட்சியா இருக்கணும், அதுதான் எங்களுடைய விருப்பம். அதனால அவர்கள் வந்து இப்போ அந்த 3வது அணியை மக்கள் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த 3வது அணிக்கு ஒரு பெரிய ஐப்பு கொடுக்குறாங்க. அந்த ஐப்புலாம் சும்மாதான். நான் வந்து சொல்லிடுறேன், அந்த தலைவர் போட்டியிடுகிற 2 தொகுதியிலும் அவர் வெற்றி பெற போவதில்லை. அந்த பொதுச் செயலாளர் போட்டியிடுகிற தொகுதியில் 3வது இடத்திற்கு அவர் தள்ளப்படுவார், டி நகர் தொகுதியில. அதே மாதிரி அதான் சொன்னாங்க, திருப்பரங்குன்றம் சொன்னாங்க, வில்லிவாக்கத்துல இவர் போட்டியிட்டார். அவர்கள் பெரிய ஒரு ஹைலைட்டா காட்டுற அந்த மாஸ் இருக்குல்ல, அவங்களே தோல்வி அடைய போகிறார்கள். இதையும் மீறி யார் வந்து அந்த இதுல வந்து வெற்றி பெற போகிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த 120 பேர் 90 பேர்லாம் அதுக்கு போட்டிருக்கிறத நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். பட் கம்ப்ளீட்டா ஒரு வியூ கிடைக்குது, திமுக ஆட்சி தான் மீண்டும் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நடிகர்கள் இதுக்கு முன்னாடி வந்து கட்சி தொடங்கியது உண்டு. சிரஞ்சீவி வந்து 16.7% வாங்கினார். இன்னைக்கு சிரஞ்சீவி எங்க இருக்காரு? சரி, விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாசா வந்தாரு, ஒரு கொள்கையோடு வந்தார். இதுல என்னன்னா, அவர் வெற்றி பெற்றால் அவரையே அதை வந்து ஏத்துக்க மாட்டார். ஏன்னா கேட் நம்பர் 4 வந்து தலைமைச் செயலகத்தில் பிரஸ் இருப்பாங்க. ஸோ பிரஸ்ஸை மீறி உள்ள போக முடியாது, பிரஸ்ஸை மீறி வெளியே வர முடியாது. வெளியே வந்தா பேட்டி கேட்பாங்க. அது வந்து அவரே விரும்ப மாட்டார். அவர் வெற்றி பெறுவதை அந்த நடிகரே விரும்ப மாட்டார். ஏன்னா இந்த ஒரு இது காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு. அதனால அவரே வந்து விரும்ப மாட்டார். மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும். 200 தொகுதிகளுக்கு மேல், இன்னைக்கு சொல்றோம், 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்லும்.